அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்றைய உலகத்தில் மனிதர்களை ஒன்றோடொன்று இணைக்கும் முக்கிய கருவியாக சோஷியல் மீடியா, அதாவது சமூக ஊடகங்கள் உள்ளன. நாம் பேசவும், படம் மற்றும் காணொளிகளை பகிரவும், தகவல்களை உடனுக்குடன் அறியவும் உதவும் இணைய செயலிகளே சமூக ஊடகங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்றவை அதற்கான உதாரணங்கள். தூரத்தில் இருப்பவர்களை அருகில் இருப்பவர்களாக மாற்றும் இந்த சமூக ஊடகங்கள் நன்மையும் சவாலும் ஒன்றாக கொண்டுள்ளன. இந்த இருமுகத்தன்மை குறித்து சமூக ஊடகங்களால் நம் வாழ்வில் ஏற்படும் தாக்கம் என்ற தலைப்பில் இன்று நம்முடன் தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி மீனா விஜய் அவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு பாத்திரங்களில் ஒரு தனிநபராக, மனைவியாக, மகளாக, தாயாக, ஆசிரியையாக சமூக ஊடகங்கள் ஏற்படுத்திய தாக்கங்களை இப்போது அவரிடமிருந்து நேரடியாக கேட்கலாம். வணக்கம் மீனா. சோஷியல் டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் பாரதி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தி வரும் தாக்கத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி மீனா. உங்களுக்கான முதல் கேள்வி. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சமூக ஊடகங்கள் தனிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு தனி நபராக உங்கள் வாழ்க்கையில் சமூக ஊடகங்கள் கற்றல், தொழில் வளர்ச்சி மற்றும் அன்றாட பழக்கங்களில் எந்த வகையில் உதவியாக இருந்துள்ளது? அதே சமயம் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? என் வாழ்வின் பயணத்திலே இந்த சமூக ஊடகங்கள் அறிவுக்கும் சுதந்திரத்திற்கும் திறக்கப்பட்ட ஒரு பெரிய வாயிலாக எனக்கு தெரிகிறது. இதிலே எத்தனை நன்மைகள் பாருங்கள். எங்கோ பிரிந்து போன பழைய நண்பர்களை மீண்டும் தேடி பிடித்து அந்த நட்பை புதுப்பித்துக் கொள்ள முடிகிறது. ஆரோக்கியம், சமையல், அறிவியல், தொழில் வளர்ச்சி என்ற அத்தனை பயனுள்ள தகவல்களும் மிக எளிதாக கிடைக்கின்றன. உதாரணமாக, சமையலுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு குழப்பமான நேரத்தில் என் குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் பொருட்களை ஒரு படம் எடுத்து போட்டால் போதும். சில நொடிகளிலேயே பலவிதமான சமையல் குறிப்புகளை இது வாரி வழங்குகிறது. ஆரோக்கியம் மற்றும் அழகு குறிப்புகள் உடனுக்குடன் கிடைப்பதோடு காலத்தால் மறைந்து போன நம் பாரம்பரிய உணவுகள் இன்று மீண்டும் பிரபலமடைந்து வருவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இருந்தாலும் இதிலே ஒளிந்திருக்கும் சவால்களை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். இதிலே அதிக நேரம் மூழ்கி கிடப்பதால் நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக பாதிக்கப்படுகின்றன. அதுபோக ஒரு விதமான தனி உரிமை மீறல் இங்கே நடக்கிறது. நான் எங்கே போகிறேன், எதை நினைக்கிறேன் என்று இந்த தளங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. தேவையற்ற விளம்பரங்களையும் தகவல்களையும் எனக்குள் திணிக்கின்றன. இதனால் என் தனி மனித சுதந்திரம் பறிபோவதாகவும், நான் எப்போதும் யாரோ ஒருவரால் கண்காணிக்கப்படுவதைப் போலவும் ஒரு அச்சம் எனக்குள் எழுகிறது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்பதுதான் ஆன்றோர் வாக்கு. எனவே இந்த டிஜிட்டல் உலகில் நம்முடைய தனி மனித சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் சுய கட்டுப்பாடு ஒன்றே மிக சிறந்த கருவியாக அமையும். இப்போது குடும்ப வாழ்க்கையில் சமூக ஊடகங்களின் பங்கை பற்றி பேசலாம். ஒரு மனைவியாகவும் குடும்ப தலைவியாகவும் சமூக ஊடகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு துணையாக அமைந்துள்ளது? இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகிறதா அல்லது சில நேரங்களில் இடைவெளியை உருவாக்குகிறதா? இன்று எத்தனையோ பெண்களுக்கு இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ஒரு சிறந்த வருமானத்தை தேடித்தரும் கருவியாக மாறியிருக்கிறது. என் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை இந்த ஊடகங்கள் கொண்டு வந்தன. வீட்டில் இருந்த அந்த ஓய்வு நேரத்திலே இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வண்ண கண்ணாடி கலை எனும் அந்த அற்புதமான கலையை நான் கற்றுக்கொண்டேன். நான் செய்த அந்த கலை பொருட்களை முகநூல் வழியாக பகிர்ந்து அதை விற்பனை செய்த போது எனக்குள் ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறந்தது. அது மட்டுமா, ஒரு சுவாரஸ்யமான நினைவை சொல்கிறேன். என் கணவரின் 50வது பிறந்த நாளின் போது அவருக்கு தெரியாமல் அவருடைய முகநூல் நண்பர்களிடமிருந்து வாழ்த்து காணொளிகளை சேகரித்து அந்த பிறந்த நாள் அன்று அவருக்கு ஒரு பரிசாக கொடுத்தேன். அதை சற்றும் எதிர்பார்க்காத என் கணவர் மெய்சிலிர்த்து போன அந்த தருணம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். சவால்கள் என்று வரும்போது, கணவனும் மனைவியும் ஒரே வீட்டிற்குள் இருந்தாலும் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சமூக ஊடகங்களில் மூழ்கி விடுகிறோம். இதனால் இருவருக்கும் இடையிலான அந்த பேச்சும் மௌனமும் கலந்த அழகான உரையாடல்கள் இன்று குறைந்து வருகின்றன. அதைவிட பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? திரையில் மற்ற தம்பதியினர் காட்டுகின்ற அந்த பகட்டான வாழ்க்கையை பார்த்துவிட்டு அதோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த வீணான ஒப்பீடு நம் மன அமைதியை குலைத்து விடுகிறது. நான் எப்போதும் சொல்வேன்,
இன்பம் தரும் உறவு, நம்பிக்கை தரும் நட்பு. இதுதான் வாழ்வின் ஆதாரம். இந்த மெய்நிகர் உலகில் நாம் பார்க்கின்ற போலியான ஒப்பீடுகளால் நம் நிஜமான உறவுகளின் அஸ்திவாரமும் நம்பிக்கையும் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து, பெற்றோரும் பிள்ளைகளும் இணைவதற்கான ஒரு பாலமாக சமூக ஊடகங்கள் செயல்படுகிறதா என்பதை அறியலாம். ஒரு மகளாக தொலைதூரத்தில் வாழும் சூழலில் சமூக ஊடகங்கள் பெற்றோருடன் தொடர்பை எவ்வாறு எளிதாக்கியுள்ளது? அதே நேரத்தில் நேரடி உரையாடல்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த ஊடகங்கள் தூரத்தில் இருக்கும் பெற்றோருக்கும் எனக்குமான உறவுக்கு எந்த தடையும் இல்லாமல் ஒரு பாலமாக அமைகின்றன. ஒரு நொடியில் காணொளி அழைப்பு மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் உடல் நலம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு அன்றாடம் என்ன தேவை என்பதை உடனடியாக அறிந்து என்னால் உதவ முடிகிறது. அது மட்டுமா, அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் என் திரையை பகிர்ந்து உடனே சரி செய்து கொடுக்க முடிகிறது. அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு நொடியில் பண உதவி செய்யவும் முடிகிறது. ஒரு மகளாக தொலைவில் இருந்தாலும் என் கடமையை செம்மையாக செய்ய இந்த தொழில்நுட்பம் எனக்கு பேருதவியாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு வசதிகள் வந்த பிறகு ஒரு ஆபத்தும் வந்துவிட்டது. தொழில்நுட்பம் இருக்கிறது என்கிற தைரியத்தில் நேரில் சென்று அவர்களை சந்திக்கும் அந்த பழக்கம் இன்றைக்கு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இவ்வளவு வசதிகள் இருந்தும் நேரில் பெற்றோருடன் இருக்கும் போது கூட கைபேசியில் மூழ்கி விடுவதால் தேவையற்ற கவன சிதறல்கள் ஏற்படுகின்றன. இதனால் மனம் திறந்து உண்மையான உரையாடல்கள் குறைந்து போகின்றன என்பது எவ்வளவு பெரிய வருத்தம். நான் ஒன்றை மட்டும் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த தொழில்நுட்பமும் பெற்றோரின் நேரடி அன்புக்கு ஒருபோதும் ஈடாக. ஏனென்றால் தாய் தந்தை போற்றுதல் தர்மம் என்கிறது நம் அறம். கருவிகள் நமக்கு உதவலாமே தவிர அவை நம் அன்புக்கு மாற்றாக முடியாது. ஒரு தாயாக சமூக ஊடகங்கள் குழந்தைகள் வளர்ப்பிலும் கல்வியிலும் எவ்வாறு உதவியாக உள்ளது? குழந்தைகளை சமூக ஊடகங்களின் எதிர்மறை தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பெற்றோர் எத்தகைய முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு தாயாக எனக்கு இதிலே பல நன்மைகள் கிடைக்கின்றன. குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்த பயனுள்ள ஆலோசனைகளை மற்ற பெற்றோர்களிடமிருந்து என்னால் பெற முடிகிறது. நம்முடைய அனுபவங்களை பகிரவும் மற்றவர்களின் ஆதரவை பெறவும் இன்றைக்கு பல பெற்றோர் குழுக்கள் கை கொடுக்கின்றன. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எனக்கு உள்ளூர் மொழி தெரியாத ஒரு இடத்திலே நான் இருந்தபோது என் குழந்தைகள் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஆதரவையும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் பெற்றேன். அது மட்டுமா, எங்கோ தொலைவில் வாழும் தாத்தா பாட்டி மற்றும் உற்றார் உறவினர்களோடு என் பிள்ளைகள் எப்போதும் ஒரு பாச பிணைப்பில் இருப்பதற்கும் இது ஒரு பாலமாக அமைகிறது. ஆனால் இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் நிறைய உண்டு. குழந்தைகள் அதிக நேரம் கைபேசியிலேயே மூழ்கி கிடந்தால் அவர்களின் படிப்பில் கவனம் சிதறி போகிறது. அவர்களின் மென்மையான மனதை பாதிக்கக்கூடிய பாதுகாப்பற்ற வயதுக்கு மீறிய உள்ளடக்கங்கள் அங்கே கொட்டி கிடக்கின்றன. குறிப்பாக இந்த சிறிய நேர காணொளிகளை பார்த்து கொண்டே இருப்பதால் ஒரு விஷயத்தில் கவனத்தை நிலைநிறுத்தும் தன்மையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இதனால் அவர்களின் மன ஒருமைப்பாடும் சிந்தனை கூர்மையும் மழுங்கி போகின்றன என்பதுதான் கசப்பான உண்மை. நான் எப்போதும் சொல்வது ஒன்றுதான். குழந்தை மனம் காகிதம் போல. அதிலே எதை எழுதுகிறோம் என்பதில் நமக்கு கவனம் வேண்டும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை முடிவு செய்யும். எனவே பொறுப்போடு அவர்களை வழிநடத்துவதே ஒரு தாயாக என் கடமை. அடுத்து, கல்வித்துறையில் சமூக ஊடகங்கள் ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றி அறியலாம். ஒரு ஆசிரியையாக சமூக ஊடகங்கள் உங்கள் கற்பித்தல் முறையையும் தொழில்முறை வளர்ச்சியையும் எவ்வாறு மேம்படுத்தியுள்ளது? அதே சமயம் மாணவர்களின் கவனம் மற்றும் சிந்தனை திறன் மீது இதன் தாக்கத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள்? ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் தேடி தேடி அலைந்த தகவல்கள் இன்று விரல் நுனியில். சமூக ஊடகங்கள் ஆசிரியர்களாகிய நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை வாரி வழங்குகின்றன. புதிய பாடத்திட்டங்கள், நவீன கற்பித்தல் முறைகள், உலகளாவிய கல்வி செய்திகள் என அத்தனையும் உடனுக்குடன் அறிந்து என் கற்பித்தல் திறனை நான் நாள்தோறும் மெருகேற்றிக் கொள்ள முடிகிறது. குறிப்பாக கணிதம் மற்றும் அறிவியல் போன்ற மாணவர்களுக்கு கடினமாக தோன்றும் பாடங்களை வெறும் கரும்பலகையில் மட்டும் நடத்தாமல் காணொளிகள், அனிமேஷன்கள் மற்றும் மெய்நிகர் ஆய்வகங்கள் வழியாக காட்டுகிற போது
அது அவர்கள் மனதில் ஆழமாக போய் அமர்ந்து கொள்கிறது. அது மட்டுமா, உலகின் பல பகுதிகளில் இருக்கும் சக ஆசிரியர்களோடு இணையத்தில் இணைந்து புதிய கல்வி உத்திகளை பகிர்ந்து கொள்ளவும், சிறந்த கற்றல் வளங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளவும் இந்த ஊடக குழுக்கள் பெரும் துணையாக நிற்கின்றன. நன்மைகள் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு சவால்களும் இருக்கின்றன. மாணவர்கள் அதிக நேரம் கைபேசியிலேயே தவம் கிடப்பதால் கல்வியில் ஒரு விதமான கவனக்குறைவும் பாடங்களில் ஆழமில்லாத தன்மையும் வந்துவிடுகிறது. அடிக்கடி கைபேசியில் ஒலிக்கும் அந்த அறிவிப்பு சத்தங்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களால் அவர்களில் கற்றல் கவனம் சிதறுவதோடு ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் திறனும் பாதிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் விட பெரிய ஆபத்து என்னவென்றால், சமூக ஊடகங்களில் பரவக்கூடிய அந்த போலியான செய்திகளும் அரைகுறை தகவல்களும் தான். சரியான அடிப்படை அறிவு இல்லாத அந்த பிஞ்சு பருவத்தில் இத்தகைய தவறான தகவல்களை உண்மை என்று நம்பி மாணவர்கள் குழப்பமான முடிவுகளை எடுப்பது ஒரு ஆசிரியராக எனக்கு பெரும் கவலையை அளிக்கிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது ஔவையார் வாக்கு. இந்த டிஜிட்டல் யுகத்தில் அலையலையாக தகவல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த தகவல்களின் பெருவெள்ளத்தில் எது உண்மை எது பொய் என்பதை அடையாளம் காண மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் இன்று ஒரு ஆசிரியரின் தலையாய கடமையாகிறது. இறுதியாக, இந்த அனைத்து அனுபவங்களின் அடிப்படையில் சமூக ஊடகங்களை எவ்வாறு சமநிலையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் வார்த்தைகளில் கேட்க விரும்புகிறோம். உலகத்தையே நம் விரல் நுனியில் கொண்டு வந்த இந்த சமூக ஊடகங்கள் இன்று நம் உறவுகளின் அடித்தளத்தையே சோதித்து பார்க்கின்றன. இது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, நம் கவனம், உறவுகள் மற்றும் மன அமைதிக்காக நாம் தினசரி நடத்தும் ஒரு போராட்டக்களம். சமூக ஊடகங்கள் ஒரு பெருங்கடல் போன்றவை. நீந்த தெரிந்தவனுக்கு அது முத்துக்களை தரும், தெரியாதவனுக்கு ஆபத்தை தரும். ஆகவே நேரத்தை கட்டுப்படுத்துங்கள், தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராயுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திரைகளை தாண்டி உங்கள் குடும்பத்தினருடன் உண்மையான நேரத்தை செலவிடுங்கள். ஊடகங்கள் நம்மை ஆள நாம் அனுமதிக்க கூடாது, மாறாக அவற்றை நாம் ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். உலகமறிந்தும் உள்நலம் காக்கும் அறிவுதான் இந்த டிஜிட்டல் யுகத்தின் ஆகச்சிறந்த செல்வம். வெளி உலகத்தை பற்றி 1000 விஷயங்கள் தெரிந்தாலும் நம் உள் மன நலனை பாதுகாக்கும் தெளிவுதான் உண்மையான வெற்றி. இந்த தெளிவோடு பயணிப்போம். உங்கள் தெளிவான நேர்மறை கருத்துக்களை இங்கு பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி மீனா. வாய்ப்புக்கு நன்றி பாரதி. வணக்கம். சமூக ஊடகங்களை எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதை உணர்ந்து தெளிவோடும் பொறுப்போடும் சமூக ஊடகங்களை சீராக கையாள்வோம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.